Hi friends, welcome back to pasiyumrusiyum. இன்னைக்கு pasiyumrusiyumல pavakkai chips recipe பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ரெண்டு பாவக்காய் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்லைசர் இருந்தாலும் நீங்கள் அதால் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா கட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் திக்காக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு சூடில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் ஆறின பிறகு கொஞ்சம் நமத்துரும். கட்டிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் சிப்ஸை. பிளேட்டில் தனியா சேர்த்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கையால் இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு, பெருங்காயம் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி 1 by 1 அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டர் பார்ட் மட்டும் இந்த மாதிரி கலர் மாறும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணணும். கொஞ்சம் பொடி ஆட் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த சூடான ஆயில் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 4 ட்ராப் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா எங்கே பார்த்தாலும் ஈவனாக பொடி வந்துட்டு ஒட்டிக்கும், அதில் பிடிக்கும். ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கசப்பு வந்து தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்பிளான ப்ராசஸ் தான். எப்படி கிறிஸ்பாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிறிஸ்பான சிப்ஸை உங்கள் வீட்லையும் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறச்ச ஒரு முக்கியமான விஷயம், அதில் இருக்க அந்த சீடை ரிமூவ் பண்ணிடாதீங்க. சீடோடே கட் பண்ணி சீடோடே செய்யுங்க. சம்டைம்ஸ் சீட் தனியாக வரும், அது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் ஆயிலில், மொறுமொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுதான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதையும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது pasiyumrusiyum. பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.